நட்சத்திர கூட்டங்கள் ஒளி விளக்காய் நடனம் ஆடுதே. பனித்துளியும் குளிர்காற்றும் பாலனேசுவை போற்றுதே. அற்புதர் பிறந்தார், அதிசயமானவர் பிறந்தார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் இந்த உலகத்திற்கு பிறந்ததாலே இந்த உலகத்திற்கு சமாதானம் கடந்து வந்திருக்கிறது, பயங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, பிரச்சனைகள் மாறியிருக்கிறது, போராட்டங்கள் மாறியிருக்கிறது. அவருடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவதூதனானவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜாதிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பயப்படாதிருங்கள், இந்த உலகத்திற்கு ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான நல்ல காரியத்தை நான் அறிவிக்கிறேன். இந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும் பொழுது, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு மனிதனுக்குள்ளே அவர் பிறக்கும் பொழுது அந்த பிறப்பிலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த பூலோகத்தில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நிறைய ஜனங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், 25ஆம் தேதி தான் டிசம்பர் மாதம் இயேசு பிறந்தாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கும். பயங்கரமான பனி பிரதேசங்களில் டிசம்பர் மாதங்களில் பயங்கரமான பனிப்பொழிவு காணப்படும். கிறிஸ்து பிறப்பதற்கு 300 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்லுவார்கள், பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கிற இடங்களில் ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் அதற்கு வருகிற பிந்திய நாட்களில் யூல் என்று ஒரு பண்டிகையை கொண்டாடினார்கள். எதற்காக கொண்டாடினார்கள் தெரியுமா? அந்த நாட்களிலே வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, பயங்கரமான பனிப்பொழிவு இருக்கும், எந்த வேலையும் செய்ய முடியாது, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடைக்காது. பயங்கரமான நிலைமையில் இருக்கும் பொழுது டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு வீட்டில் இருக்கிற தகப்பனும் அவருடைய மகனும் சேர்ந்து சில இடங்களுக்கு போய் அங்கே இருக்கிற மரங்களை வெட்டி கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே வைத்து நெருப்பை பற்றி வைப்பார்கள். அது தீப்பிடிக்கும் அந்த தணலிலே அவர்கள் சந்தோஷமாக இருந்து மீதியான நாட்களை அவர்கள் கொண்டாடுவார்கள். இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக காணப்பட்டது. இனி எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள் வராது, இனி நாங்கள் பட்டினியாக இருப்பதில்லை, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பனிக்காலம் போய் நல்ல காலம் எங்களுடைய வாழ்க்கையில் பிறக்க வேண்டும் என்று இந்த காரியத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். கிறிஸ்து பிறந்தார். அதற்கு பிறகு கான்ஸ்டன்டைன் என்று ஒரு எம்பரர் ஒருவர் இருந்தார். அவருடைய நாட்களிலே அவர் ஒரு போருக்கு செல்லும் பொழுது, அவர் கிறிஸ்துவை அறியாத ஒரு மனுஷன், ஆனால் அவர் ஒரு போருக்கு செல்லும் பொழுது அவர் ஒரு சூரியனை பார்க்கிறார். சூரியனுக்கு முன்பதாக ஒரு சிலுவை தோன்றினது. அதில் எழுதப்பட்டிருந்த ஒரு வார்த்தை, இந்த சிலுவை குறியின் மூலமாய் உனக்கு ஜெயம் உண்டாகும், உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் என்கிற ஒரு காரியத்தை அதில் எழுதப்பட்டிருந்தது. இவர் பார்க்கிறார், அந்த போருக்கு கடந்து செல்லுகிறார். அந்த போரில் அவருக்கு வெற்றி. அவர் செய்கிற அடுத்தடுத்து வருகிற எல்லா போரிலும் அவர் வெற்றியை பெற்றுக்கொள்கிறார். வேகமாய் தன்னுடைய சொந்த ஊரான தன்னுடைய நாட்டிற்கு கடந்து வருகிறார். அங்கே வந்து அவர் செய்கிற ஒரு காரியம், எல்லாரும் கிறிஸ்தவர்களாக்கப்பட வேண்டும். இதுவரை வேற கடவுளை நீங்கள் ஆராய்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அங்கே வாழ்கிற எல்லா ஜனங்களையும் மனம் திரும்பும்படியாய் அவர் செய்தார். அந்த நாளை தான் நாம் இன்று கிறிஸ்மஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுவரை மனம் திரும்பாமல் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கள் வருகிறது, சந்தோஷம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது.
பண்டிகை நாட்களில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை மட்டும் கவலையாக இருக்கிறதே என்று பாரத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திற்குள்ளே பிறப்பாரே ஆனால், தேவன் உங்கள் உள்ளத்திற்குள்ளே கடந்து வருவாரே ஆனால், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் இல்லை. அவர் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு பிறப்பின் நற்செய்தி. அவர் உள்ளத்திற்குள்ளே பிறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சோர்வுகள் மாறும். அன்றைக்கு கான்ஸ்டன்டைன் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இனிமேல் 25ஆம் தேதியை கிறிஸ்து பிறப்பின் தினமாய் நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நாட்களும் நாம் அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வெறும் 25ஆம் தேதி மாத்திரம் நாம் சபைக்கு போகிறதும் நல்ல புதிய ட்ரெஸ் போட்டுட்டு தேவனை ஆராதிப்பதும் முக்கியம் அல்ல. நம்முடைய இருதயத்திற்குள் ஆண்டவர் பிறக்கும் பொழுது வாழ்க்கையில் வருகிற பயங்கள் மாறும். அடுத்த வருஷத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அடுத்த வருஷத்தை குறித்த நிறைய பயங்கள் இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் தேவன் உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உள்ளத்தை ஆண்டவருக்கென்று திறந்து கொடுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாள் மாத்திரமல்ல, இனி வருகின்ற எல்லா நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மனமகிழ்ச்சியின் நல்நாளாய் மாறும். எங்கள் ஊழியங்களின் சார்பாக மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவியாம் என்னை மீட்டிட பரிசுத்தர் வந்து பிறந்தாரே, என்னை பரலோகம் சேர்த்திட நீதிபரர் இயேசு பிறந்தார். பாவியாம் என்னை மீட்டிட பரிசுத்தர் வந்து பிறந்தாரே, என்னை பரலோகம் சேர்த்திட நீதிபரர் இயேசு பிறந்தார். அற்புதர் பிறந்தார், அதிசயமானவர் பிறந்தார். அற்புதர் பிறந்தார், அதிசயமானவர் பிறந்தார். இருளில் வாழும் மனிதனை நீக்க ஒளியாக வந்து பிறந்தார். இருளில் வாழும் மனிதனை மீட்க ஒளியாக வந்து பிறந்தார்.